ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் இன்றைக்கி காலையிலே வாக்கிங் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பாருங்களேன், ரொம்ப ஒரு இந்த ஃபாரஸ்ட் மாதிரி அடர்த்தியான இடம் இது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் அதனோட யூசேஜ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். பர்ஃபெக்ட் டென்ஸில் 3 டைப் இருக்குது. அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சுது அப்படின்ற போதும், அப்புறம் ஒரு செயலை மட்டும் சொல்லணும், அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு செயலை மட்டும் சொல்லணுன்றப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய டைம் சொல்லுவோம்ல, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஐ ஹாவ் கம் ஹியர். அப்புறம் இப்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஹெச்எம் வந்தாரா அப்படின்றதுக்கும் ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போது ஹெச்எம் வந்தாரா அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துடும், சரிங்களா. ஹெச்எம் வந்து இருக்காரா, அதாவது வந்தவர் இன்னும் அங்கே இருக்காரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஸோ அப்போது ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை மட்டும் காலத்தில் மென்ஷன் பண்ணாமல், கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து டச்சோடு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். ஸோ அப்போது ஹேஸ் அவர் ஹெச்எம் கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஹேவ் யூ ஸ்டடீட் பிஇ அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ பிஇ படிச்சிருக்கியா அப்படின்னு அர்த்தம். படித்து இருக்கியா, பிஇ படிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கலாம். இப்போ ஹெச்எம் வந்திருக்காரா, நீ பிஇ படிச்சிருக்கியா, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்லாம் அது வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்துடும். நீ அங்கே நேற்று போனியா, அந்த வேலையை செஞ்சியா, நீ படிச்சியா அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். பாஸ்ட் டென்ஸ் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்போவுமே அந்த வெர்பில் இருக்கக்கூடிய 3வது காலமில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் ஃபார்ம் பார்ப்போம்ல, அப்போ அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து எப்போவுமே பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் ஃபார்ம் தான் யூஸ் ஆகும், சரிங்களா. ஸோ ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.